வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு ஸ்வீட்டான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இந்த டிஷ் வந்து எங்களோட மம்மி மூலமாக தான் நான் இது பழகினேன். இந்த பலகாரம் வந்து வெட்டு பலகாரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டைமண்ட் கட் பலகாரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வித்தியாசம் பேர் இருக்குது. ஆனால் தமிழில் சரியான பேர் எனக்கு இப்போ வாயில வரையில. நீங்கள் செய்து காட்டைக்கு வந்து உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த வெட்டு பலகாரம் எப்படி செய்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். 3 கப் பச்சைமா. இந்த மிஷினில் அடி நீங்கள் கவலைப்படாதீங்க, கையாலேயே செய்யலாம். இதுக்கு வந்து கையால் வந்து இதே மாதிரி செய்து நல்லா நீட் பண்ணி எடுக்கணும், நல்லா குழைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெனிலா 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. அந்த வெடுக்கு எடுத்துட்டேன். இதில் 2 முட்டை இருக்குது. வெடுக்கு எடுத்தது. நீங்கள் முட்டை போடாமையும் இதை வந்து நீங்கள் செய்யலாம். முட்டை போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் இது டேஸ்டாக இருக்கும். பட் நீங்கள் வெஜிடேரியன் சொன்னால் முட்டை போடாமல் செய்யலாம். இதுக்கு வந்து இதில் வந்து தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ரொட்டி குழைக்கிற மாதிரி தான் குழைச்சி எடுக்க போகிறேன். ஒன் 1/3 கப் தேங்காய் பால் இருக்கு, சேர்த்து குழைச்செடுப்போம். இதை வந்து இந்த மிஷினில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாவு வந்து 2ஆக பிரிக்கணும். ஸோ 2ஆக பிரிச்சிருக்கிறேன். 2ஆக பிரித்ததில் வந்து இது வந்து ஒரு பாதி கலரிங் போட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கலரிங் போடாமையே செய்யலாம். பட் எனக்கு கலரிங் போடுறது உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு கொஞ்சம் கலரிங்ஸ் போட்டு செய்ய விருப்பம். நான் வந்து இப்போ ரெட் கலரிங், ஃபுட் கலரிங் சேர்க்குறேன். மற்ற பாதி நான் எடுத்து வச்சது. இதுக்கு வந்து நான் பச்சை கலரிங் விட போறேன், ஃபுட் கலரிங். முதலே வந்து நான் கலரிங் போட்டு செய்திருக்கலாம். ஆனால் 2 கலரிங் நான் சேர்க்கிறபடியாத்தான் நான் ஒன்றடியாக போட்டு 2ஆக பிரித்தேன் நான். ஆனால் முதலே சேர்த்து கலரிங் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா சேர்ந்துருக்கும். ஃபுட் ப்ராசஸ் இருந்தேன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ண கலரை இந்த டோ வந்து இதில் சின்ன சின்ன போட்டுட்டு 1 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேருங்க. இந்த எண்ணெய் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணம் ஃபுட் ப்ராசஸில் போட்டு நான் கொஞ்சம் நேரம் இதை வந்து பிளெண்ட் பண்ணுவோம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும் தான் அவ்வளோ சாஃப்டாக வருது. ஏன்னா கையால் நீங்கள் குழைக்கலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ நேரத்தை தவிர்க்கிறதுக்காண்டி தான் நான் அந்த ஃபுட் ப்ராசஸ்லையும் போட்டு அடிக்கிறேன். மேலே கலரிங் வந்து நல்லா கம்பைன் பண்ணி வர்றதுக்கு, நல்லா உண்டை செய்கிறதுக்கு. இதை வந்து கிரைண்டர்லேருந்து எடுத்து கையால் வந்து இதை வந்து நீட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன வந்து இந்த கலர் வந்து சேர்ந்து வரும். உங்களுக்கு தெரியுது, நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டு செய்த அப்புறம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு 1/2 an hour வந்து ஒரு பொலித்தீனால் மூடி போட்டு வைப்பேன். நான் வந்து ஒரு பேக்கால் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து மூடி வச்சுருந்தேன் காயாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இது 1/2 மணித்தியாலம் ஆயிட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பஃபியாக இருக்குது. இப்படி ஒரு சின்ன ஒரு பவுலாக எடுத்துட்டு கொஞ்சம் வந்து இதில் தூவி போட்டு இப்போ வந்து ரோல் பண்ணி எடுப்போம். நல்ல மெல்லிஸாக ரோல் பண்ணி எடுக்கணும். இதை வந்து நல்ல மெல்லிஸாக வந்து இந்த உருட்டி இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து வெட்டலாம். குக்கி கட்டர் இருந்தால் குக்கி கட்டரால் வந்து வெட்டி போடலாம். இப்போ நான் வந்து கத்தியால் இதை வெட்டி எடுக்கிறேன். எனக்கு சின்ன கத்தியால் உண்மையிலே என் பெரிய கை என்றபடியாக சின்ன கத்தியால் எனக்கு வெட்ட மாட்டேன். ஸோ இப்போ
இப்படி உங்களுக்கு தேவையான அளவு மெல்லிசாவோ இல்லாட்டிக்கு திக்காக வேணும்னா திக்காவும் நீங்கள் வெட்டலாம். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வெட்டலாம். பெருசாகவும் வெட்டலாம், சின்னதாக வெட்டலாம், டைமண்ட் ஷேப்பில் வெட்டலாம், நீட்டாக வெட்டி போடலாம். ஸோ உங்களோட விருப்பம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இனி செய்கிற வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்ட போகிறேன். வந்து நான் கொஞ்சம் பெருசாக வெட்டி இருக்கிறேன். இப்போ மற்ற எல்லாத்தையும் வந்து நான் ரோல் பண்ணி வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் ஹீட்டில் எண்ணெயை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன தடியை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் வரைக்கும் வந்து பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதையும் போட்டு பொரிச்செடுப்போம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருண்டு வரணும். இது ஒரு 4-5 நிமிஷம் பொரிக்கணும். ஆளும் ஹை ஹீட்டில் பொரிச்சிடாங்க. நல்ல மொறுமொருண்டு வரணும். சரசரண்டு சத்தம் வரும். நல்லா கிறிஸ்பியாக வந்தால் அப்போக்கு தான் இது ரெடி. சீனி பானி ஊற்றுறது தானே, அப்போ அது நல்லா கிறிஸ்பியாக பொரியணும். இந்த எண்ணெய் டெம்பரேச்சர் வந்து கொதிக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நல்லா வந்து எண்ணெய் டெம்பரேச்சர் கீழே இறங்கிக்கு இது பொரிச்சு ரெடி. எண்ணெய் மாதிரி சரியான சத்தம் போடுறா பெண்ணுக்கு. டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுப்போம். பிங்க் கலர் ஃபுட் கலரையும் போட்டு செய்தையும் போடுவோம். இதுக்குள்ள ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோவிலையும் தான் வச்சுருக்கிறேன். ஆகலும் ஹீட்டை வந்து நான் கூட வச்சோம்னு சொன்னால் இது வந்து டக்குன்னு வெளியில் பொரிஞ்சிடும், உள்ளுக்கு பொரியாது. மற்ற வந்து கிறிஸ்பியாக மொறுமொருண்டு வராது. 4-5 நிமிஷம் பொரிச்சு எடுக்கணும். இதுவும் பொரிஞ்சு முடிஞ்சுது. உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கீழே போய் கொண்டிருக்கு. போனோன்னு சொன்னால் இது ரெடி. இது எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னு காட்டுறேன். சீனி பானி காய்ச்ச போறேன். அதுக்கு வந்து 1 கப் தண்ணி, 100 கிராம் சீனி லோ மீடியம் ஹீட்ல போட்டு அப்படியே கிளறிக்கின்றாங்க. கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கணும். எனக்கு இந்த பானி வந்து காய்ச்சிட்டேன். இந்த இப்படி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அப்படி கம்பி மாதிரி வரும். அப்படி வந்து சொன்னால் ரெடி. பொரிச்சு நல்லா வந்து இது ஆற விடணும். ஆற விட்ட அப்புறம் தான் இதுக்கு மேலே வந்து சீனி பானி ஊற்றணும். முதல் வந்து நீங்கள் இது சீனி பானி போட்டிங்கன்னு சொன்னால் சாஃப்டாக போயிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொன்னால் நல்லா கூல் பண்ண விடணும். சீனி பானி வந்து நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன். இதுதான் இந்த பச்சை மாலை செய்கிற வெட்டு பலகாரம். இது எங்களோட மம்மிகிட்டேருந்து தான் பழகினேன். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வெட்டு பலகாரம். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குது. இப்போ ஒன்று உங்களுக்கு முன்னால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஸ்வீட், அளவான ஸ்வீட்டோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். காமெண்ட்ஸில் வந்து கீழே விடுங்க. மற்ற வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. மற்றது இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமைத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.